கடந்த வாரத்திலும் கூட ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் கடந்த வாரத்தில் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அதில் பிலிப்பியர் சபையின் துக்கமும் பவுல் அப்போஸ்தலனின் ஆலோசனையும், பிலிப்பு சபையின் துக்கமும் பவுல் அப்போஸ்தலனின் ஆலோசனையும் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையினருக்கு இருந்த துக்கம் என்ன? மிட்டு கம்மி பண்ணிடுவோம். செக். அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சபை மக்களுடைய துக்கம் என்ன? அவர்களுடைய சபை மக்கள் ஏன் அவர்கள் துக்கப்படுகிறவர்களாக இருந்தார்கள்? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்தார் என்ற பின்னணியை கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த துக்கத்தின் மத்தியிலையும் அவர்கள் அந்த துக்கத்தின் மத்தியில் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை ஒரு 3 காரியங்களை கடந்த வாரத்தில் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருந்தேன். அதில் முதலாவது காரியம் என்னன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய அந்த துக்கத்தின் மத்தியிலையும் கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற அந்த சந்தோஷம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை இழந்து போகாதபடிக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன பண்ணுங்கன்னா சந்தோஷமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, உங்களுடைய சாந்த குணம், அந்த துக்கத்தின் மத்தியிலையும் என்ன பண்ணுங்கன்னா சாந்த குணம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். அந்த துக்கத்தின் மத்தியிலையும் சாந்த குணம் உள்ளவர்களாய், பி ஜென்டில் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாந்த குணம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தைக்கான 3 அர்த்தங்களை பார்த்தோம். சாந்த குணமாக இருப்பது என்றால் என்ன, எப்படி சாந்த குணத்தை வெளிப்படுத்துறது, பவுல் அதை எந்த விதத்தில் சொல்றாரு அப்படின்றது குறித்து 3 காரியங்களை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். மூன்றாவதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்கன்னா தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆள கடவுது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிலிப்பு சபையினருக்கு பவுலினுடைய சிறையிருப்பு, எப்பாப்ராதீத்துவினுடைய பலவீனம் மற்றும் சபையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினைகள், அது மாத்திரம் இல்லாமல் கள்ள உபதேசியர்களுடைய அச்சுறுத்தல், இவைகள் நிமித்தமாய் கவலையோடு இருக்கக்கூடிய இந்த பிலிப்பு சபையினருக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஆலோசனைகள், 3 ஆலோசனைகளை பார்த்தோம். இன்னும் ஒரு சில ஆலோசனைகள் இருக்கிறது, அதை இந்த வாரத்தில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் உங்களோடு கூட சொல்லியிருந்தேன். தொடர்ந்து அந்த வேத பகுதிகளை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசியாக அவர் சொல்றார், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை ரொம்ப எளிமையா ஒரே வார்த்தையில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்ல வருகிறார் பிலிப்பு சபைக்கு? உங்களுடைய சிந்தையை காத்து கொள்ளுங்கள். God your mind, God your mental health. உங்களுடைய மனதளவில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை, உங்களுடைய மனதின் ஆரோக்கியத்தை, உங்களுடைய சிந்தையின் ஆரோக்கியத்தை என்ன பண்ணுங்கன்னா காத்து கொள்ளுங்கள். அதான் ரொம்ப எளிமையான விதத்தில் உங்களுடைய சிந்தையை காத்து கொள்ளுங்கள் என்று இந்த பிலிப்பு சபையினருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த துன்பத்தின் மத்தியில், உங்களுடைய கவலைகள் மத்தியில் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய சிந்தையை, we have to guard our mental health, we have to guard our mind. நம்முடைய சிந்தையை நாம் காத்துக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏன் இந்த சிந்தையை காத்துக்கொள்வது அவசியமாக இருக்குதுன்றதை சொல்லிட்டு அதன் பின்பதாக பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் ஒரு 8 காரியம் சொல்லியிருக்க, 7 காரியமாக ரவுண்ட் பண்ணி அதை இன்னைக்கு தியானிக்க போகிறோம் எளிமையான விதத்தில். சரிங்களா? 8 காரியம் ஒன்றா பயந்துடக்கூடாது. ஆஹா, அப்போ ரொம்ப நேரம் பிரசங்கம் போகும் போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரே வசனத்தில் இருக்கிறதுனால சுருக்கமாக அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஜெபித்து கொள்ளுங்க, சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. வரலையே? ஹல்லேலூயா. சரி,
அப்ப கவனிங்க, ஏன் ஒரு மனிதன் இந்த சிந்தையை காத்துக்கொள்வது என்பது அவசியமா இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் பல தடவை உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன். இந்த பூமியில பிறக்கிற அத்தனை பிள்ளைகளும் மனிதர்களும் பாவம் செய்கிற ஒரு தன்மையோடு தான் பிறக்கிறார்கள். they born with a sinful nature. they are attracted to the worldly evil and sinful things in the world. ஒரு மனுஷன் பாவத்தன்மையோடு தான் பிறக்கிறான். அதனால தான் யாரும் அந்த மனுஷனுக்கு அந்த பிள்ளை வளரும் பொழுது பாவம் செய்ய சொல்லி கொடுக்காமையே அவைகள் வளரும் பொழுது பாவத்தை நோக்கி ஓடுகின்றன, உலகத்தை நோக்கி ஓடுகின்றன. ஏன் அவங்களுக்கு உலகத்தின் சிற்றின்பங்கள் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா தெரியுது? ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குது? அது மேல ஒரு பற்று ஏன் ஏற்படுகிறது? யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா இந்த வாலிபர்களுக்கு, இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வயதுக்கு மேலே சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே அந்த பிள்ளைகளுடைய அட்ராக்ஷன் நீங்கள் பாருங்க, ஏன் ஒரு இந்த உலக காரியங்களுக்கு நேராய் வேகமாய் அவர்கள் இழுக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் பார்ன் வித் அ சின்ஃபுல் நேச்சர். ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்கிற தன்மையோடு பிறக்கிறது நிமித்தம் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தன்மை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்தின் பாவங்களுக்கும் உலக ஆசைகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கமான காரியங்களுக்கு நேராக ரொம்ப எளிமையாக அட்ராக்ட் பண்ணிடுது. ஏன்னா உள்ள ஒரு மேக்னெட் இருக்கு, வெளியே இருக்கிற மேக்னெட் இழுக்கிற உடனே உள்ள இருக்கிற மேக்னெட் என்ன பண்ணுதுன்னா ஈஸியாக இழுத்துக்கிட்டு போகுது. அப்போ வெளியே இருக்கிற பாவம் எப்படி ஈஸியாக இழுக்குது சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ள ஒரு பாவத்தன்மை இருக்கிறது. அப்போ இந்த பாவத்தன்மையை மேற்கொள்வதுதான் கிறிஸ்தவம். ஆமென். இந்த பாவத்தன்மையை அழிப்பது அல்ல, அது அழிக்க முடியாது. கடைசி வரைக்கும் அது நமக்குள்ள தான் இருக்கும். நம்ம மரிக்கிற வரைக்கும் இந்த சின்ஃபுல் நேச்சர் நமக்குள்ள போராடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது மீது தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேம்மா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவ காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் அல்லது உலக காரியங்கள் ஏன் சில வேளைகளில் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா நமக்குள்ள ஒரு பாவத்தன்மை போராடி கொண்டிருக்கிறது. யோவான் தான் எழுதுறாரு இல்லையா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள பாவ தன்மை இல்லை என்று சொல்லுவோமானால், அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், இப்போ எனக்குள்ள பாவம் இருக்கான்னு சொல்லி கேட்டா இல்லை, நான் பாவத்திலே இருந்து மீட்கப்பட்டவன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள பாவம் இருக்கான்னா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தான் சபையில் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள். ஆனால் யோவான் எழுதுறாரு நமக்கு பாவம் இல்லை என்போமானால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதனுடைய கிரேக்க பதம், அதனுடைய வியாக்கியானம், அந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, நமக்குள்ள பாவம் செய்கிற தன்மை இல்லை என்போமானால். அப்போ எனக்குள்ள பாவம் இல்லை, ஆனால் பாவம் செய்கிற தன்மை இருக்கிறது. அந்த பாவம் செய்கிற தன்மை எப்போ வேண்டுமானாலும் என்னை பாவத்துக்கு நேராக இழுத்து செல்லக்கூடும். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்போ சபைக்கு வந்தாலும் நமக்கு அந்த பாவ சோதனைகள் வருது, பாவத்தின் மீது ஒரு ஈர்ப்பம் சில நேரங்களில் வருகிறத பார்க்கிறோம். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் ஒரு உலக காரியங்களில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம மேலே காகங்கள் பறக்கிறத என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம தடுக்க முடியாது. ஆனால் அந்த காகங்கள் நம்முடைய தலையின் மீது கூடு கட்டாமல் இருக்கிறத தடுக்க முடியும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? மேலே காக்கா பறக்கிறத தடுக்க முடியாது, ஆனால் அந்த காகங்கள் தலையில் கூடு கட்டாமல் இருக்கிறத தடுக்க முடியும். அதே போல தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களையும் துன்மார்க்கங்களையும் துன்மார்க்கமான எண்ணங்களையும் பாவ சோதனைகளையும் தடுக்க முடியாது. ஆனால் அவைகள் நம்முடைய சிந்தையில் வந்து குடியேறாதபடிக்கு நம்மால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய சிந்தையை பாதுகாக்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், கடைசியாக சகோதரரே நீங்கள் உங்களுடைய சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன் சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும்? நல்லா கவனிங்க, இந்த சிந்தையை ஒரு மனிதன் காத்துக்கொள்ளவில்லை என்றால், தங்களுடைய மனதை, தங்களுடைய அந்த மென்டல் ஹெல்த், அதை ஒரு மனுஷன் பாதுகாக்கலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாசிங்க, ஒரு காரியத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தின் 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். எப்படி எனில்,
இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். சரி, இங்க ஒரு பஞ்சாயத்து. அது கை கழுவாம சாப்பிட்டாங்க இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள். ஆகையால உடனே வந்துட்டாங்க யூத மத தலைவர்களும் அங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆட்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. உங்க சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்களே, தப்பு இல்லையா? ஏன்னா அன்னைக்கு ஒரு சடங்கு இருந்தது, கை கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, கை கழுவாம சாப்பிடுறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆனா ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய பொல்லாத சிந்தனைகள் ஒரு மனிதனை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தீட்டுப்படுத்துகிறது. ஒரு மனிதனை அவைகள் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தீட்டுப்படுத்துகிறது. அப்ப கவனிங்க, ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில், தன்னுடைய சிந்தையில அந்த மனிதன் பொல்லாத காரியங்களை சிந்திக்க இடம் கொடுக்கும் பொழுது, உலக காரியங்களுக்கு தன்னுடைய சிந்தையில இடம் கொடுக்கும் பொழுது, மேல பறந்துகிட்டு இருக்கிற அந்த காக்காவுக்கு தன்னுடைய சிந்தையில கூடு கட்ட இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த காகங்கள், அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்றேன், பிசாச அப்படி சொல்றேன் சரிங்களா, உதாரணத்துக்காக பேசக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணுது, நம்முடைய சிந்தைக்குள்ள உலக காரியங்களையும், பாவ காரியங்களையும், துன்மார்க்க காரியங்களும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நம்முடைய சிந்தைக்குள்ள புகுத்தி அவைகள் கூடு கட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தை அவைகள் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா செயலாய் மாறும். ஆண்டவர் சொன்னார், இருதயத்தின் நிறைவினால், ஆமா தானே சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப என்ன அர்த்தம்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னா இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வாயில வெளியே வரும். அப்போ இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வாயில இல்லை, அதுதான் நம்முடைய செயல்கள்லையும் வெளியே வரும். அப்ப கவனிங்க, ஒரு மனிதன் ஏன் பாவம் செய்கிறான், ஒரு மனிதன் ஏன் இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் செய்யறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏன்னா முதல்ல பிசாசு அந்த மனிதனுடைய சிந்தையை நிரப்புகிறான். சிந்தையில் அது நிறைந்த உடனே அது என்னவா மாறுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்ஷனா மாறுது, செயலா மாறுது. முதல்ல நம்முடைய சிந்தையை நிரப்புகிறான் பிசாசு, அதன் பின்பதாக அதை செயலாய் மாற்றுகிறான், நம்மை அதை செய்ய தூண்டுகிறான். இருதயம் முழுவதுமே பிசாசு யூதாசை எடுத்த உடனே போய் வாங்க வைக்கல, யூதாசுக்குள்ள புகுந்தான். யூதாசுக்குள்ள புகுந்து என்ன பண்ணான்னா, அவனுக்குள்ள பண ஆசையை, பணத்தின் மீது ஒரு தாகத்தை ஆண்டவரை காட்டி கொடுத்து, எப்படியாகிலும் பணத்தை சம்பாதிச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, ஒரு அந்த பொல்லாத சிந்தனையினால முதல்ல இருதயத்தை நிரப்புறான். அதன் பின்புதான் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இது எதுக்குன்னா நமக்கு இந்த சத்தியம் புரிஞ்சதுக்காக, யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததுக்காக கிடையாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்ப கவனிங்க, ஏன் நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும்? பவுல் சொல்றாரு, காட் யுவர் மைண்ட், உங்களுடைய சிந்தையை காத்துக்கொள்ளுங்க. ஏன் சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும்? ஏன்னா சிந்தையை நம்ம காத்துக்கொள்ளவில்லை என்றால் மேல பறக்கிறது நம்முடைய சிந்தைக்குள்ள கூடு கட்டிடும். நம்முடைய சிந்தைக்குள்ள பொல்லாத தகாத காரியங்கள் எல்லாம் வந்து நிறைந்து விடுமானால் அவைகள் நம்முடைய செயலில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், கால் அந்த பாதையில நடக்கும், கண்கள் அதை காணும், கைகள் அதை செய்ய ஆரம்பிக்கும், நம்முடைய சரீரம் அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கை அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். காரணம் என்ன? இருதயத்தை பொல்லாத காரியங்களால பிசாசு நிரப்பும் பொழுது. ஆகவேதான் பவுல் சொல்றாரு, we have to be very careful to guard our mind. நம்முடைய சிந்தையை நாம் காத்துக்கொள்வதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை காண்பித்து கொடுத்து நான் தொடர்ந்து உங்களை இந்த சத்தியத்துக்குள்ளே கூட்டி கொண்டு போக விரும்புகிறேன். ரோமர் 1வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், இப்போ இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். வாசிக்கிறோம், ஒரு மனிதனுடைய இருதயத்தில் சிந்தனையில உணர்வில்லாமல் தேவன் அந்த மனிதனுக்கு உணர்த்தும் பொழுது, உணர்வில்லாமல் போகும் பொழுது அந்த மனிதனை தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மனிதனுடைய அசுத்தத்திற்கும் அந்த மனிதனுடைய முடிவுக்கும் தேவன் ஒப்பு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய பொதுவான வெளிப்பாடாகிய சிருஷ்டிப்பை குறித்தோம், அதை பார்த்து மனம் திரும்பாத, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற துன்மார்க்க ஜனங்கள், அன்பிலீவர்ஸை குறித்து பேசக்கூடிய ஒரு சத்தியம் இது. சரி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அங்க அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவர்களுடைய சிந்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது வீணாய், தங்கள் சிந்தைகளில் வீணர்கள் ஆனார்கள் என்று வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயத்தை தேவன் என்ன பண்ணாராம்? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப கவனிங்க, ஒரு மனிதனுடைய சிந்தைக்குள்ள பொல்லாத காரியங்கள் நிரப்பப்படும் பொழுது அந்த மனிதனுடைய இருதயம் அந்த பொல்லாங்கினால் நிறைந்து அது உணர்வற்ற இருதயமாய் மாறி, உணர்வில்லாத இருதயமாய் மாறி, எல்லா பொல்லாத காரியத்துக்கும் அந்த இருதயம், அந்த சிந்தனை என்னவா மாறுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஏற்புடையதாய் மாறி அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கடைசியில தங்களுடைய அழிவுக்கு நேராய் நடக்கிறார்கள். அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நல்ல கவனிங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க வரல, முக்கியமான சத்தியத்தை அவங்க இழந்துட்டாங்க. தயவு செய்து இந்த சத்தியத்தை வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய வீட்டில் வராத பிள்ளைங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. தயவு செய்து உங்களுடைய சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது. பக்தன் எழுதுகிறாரு இல்லையா? சரி, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்ப கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 8வது வசனத்துல, பிலிப்பியர் 4:8 ஒரு 7 காரியங்கள் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய சிந்தையை காத்து கொள்ளுங்கள். ஆமென். அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். உங்களுடைய சிந்தையில், உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இவைகளால நிரப்பப்பட்டிருக்கட்டும். ஏன்னா இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த ஒரு 7 காரியங்கள், 8 காரியம், அதை நான் 7ஆ என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சேர்த்து சொல்றேன். இங்க குறிப்பிட்டிருக்கிற இந்த 7 காரியத்தை ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தையில வைத்திருக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, அந்த மனிதனுடைய சிந்தை அது தேவனுக்கு உகந்த சிந்தையாய் மாறுகிறது. அந்த மனிதனுடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமான செயல்களாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுபடியும் சொல்றேன், the good thoughts will shape our conduct. அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் நீங்க எழுதியிருக்கக்கூடிய இந்த காரியங்கள் நம்முடைய சிந்தையில நாம் வைப்போமானால் நம்முடைய செயல்கள் அது என்னவா மாறும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய செயல்கள் நல்ல செயல்களாய் மாறும். ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஒரு 7 காரியம் சொல்றாரு. இது எல்லாம் உங்களுடைய சிந்தையில வைங்க. உங்க இருதயத்தில் நீங்க வைக்க வேண்டிய காரியம் இது 7. இந்த 7 காரியத்தை உங்களுடைய சிந்தையில நீங்கள் வைப்பீர்களானால் நீங்கள் கர்த்தருக்கு உகந்தவர்களாய் இந்த பூமியில நடக்க முடியும். இந்த பூமியில உங்களுடைய கவலைகளையோ உங்களுடைய துக்கங்களையோ நீங்க என்ன பண்ண முடியும்னா மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது காரியம் என்ன? வாசிக்கலாம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, அந்த வார்த்தை கவனிங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. ஆமென் சொல்லுங்களேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எதை நம்முடைய சிந்தையில வைக்கணும், எது உண்மையோ அதை தான் சிந்திக்கணும், எது சத்தியமோ அதை தான் சிந்திக்கணும். சத்தியம் என்று சொல்லும் போது 2 காரியம் சொல்ல வரேன் நான் வேதத்தின் அடிப்படையில். முதலாவது, சத்தியம் என்று சொல்லும் பொழுது யோவான் 17:17 ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் எதை சிந்திக்கணும்? முதல்ல தன்னுடைய இருதயத்தில் வைக்கணும்னா கர்த்தருடைய வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் வைக்கணும். 119வது சங்கீதத்தில் பக்தன் எழுதுறாரு,
நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, எது சத்தியம்? இயேசுவானவர் சிலுவையில் நமக்காக ஜீவனை விட்டார். மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில நமக்காக திரு ரத்தம் சிந்தி, தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனையே இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை ரட்சித்திருக்கிறார், இது உண்மை. நமக்குள்ள நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், இது உண்மை. நமக்கு பரலோகத்தை சுதந்திரமாக கொடுக்கிறார், இது உண்மை. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், இது உண்மை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மால நேரடியா கண்கூடாக பரலோகத்தை பார்க்க முடியலனாலும், நேரடியா கண்கூடா ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியலனாலும், நேரடியா ஒவ்வொரு நாளும் தேவ தூதர்களையும் பரலோகத்துக்குரிய காரியங்களையும் இந்த கண்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும், ஆவிக்குரிய ரீதியில தேவன் நம்மோடு கூட பேசுகிறதையும், நம்ம வாழ்க்கையில உலாவுகிறதையும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து செயல்படுகிறதையும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உணர்கிறோமே. அல்லேலூயா. இது உண்மை, சத்தியம். இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்பது சத்தியம். அல்லேலூயா. இதை யாரும் போலின்னு என்ன பண்ணிட முடியாதுன்னா, ரொம்ப சாதாரணமாக சொல்லிட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, கிறிஸ்தவம் ஒரு போலி மார்க்கம், இயேசு ஒரு போலியான தெய்வம், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஒரு போலியானவர்கள் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா. அது பாருங்க, பவுல் சொல்றாரு, உண்மை உள்ளவைகளை அதை திங்க் பண்ணுங்கப்பா. எது உண்மை? இன்னைக்கு நாம் பின்பற்றுகிற இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்பது உண்மை, கர்த்தருடைய வேதம் என்பது உண்மை, கர்த்தர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்பது உண்மை. நேரடியாக நம்ம கண்கூட அவரை பார்க்க முடியலனாலும் அவரை நம்முடைய வாழ்க்கையில உணர்றோம், ஜெபிக்கிறோம், அவர் பதில் கொடுக்கிறாரு, நம்ம கூட பேசுகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறார், ஆச்சரியமான கிரியைகளை செய்கிறார். பவுல் சொல்றாரு, உண்மை உள்ளவைகளை அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் அருளின வேதம், அவர் கொடுத்த போதனைகள், அவருடைய சுவிசேஷம், அவருடைய சிலுவை மரணம், இவை எல்லாம் உண்மை. இதுக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தையும் என்ன பண்ணாதீங்கன்னா உங்களுடைய இருதயத்தில் சிந்திக்காதீங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தையும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும், தேவன் நமக்கு கொடுத்த உபதேசத்துக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும், பரலோகத்துக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய சிந்தையில என்ன பண்ணாதீங்கன்னா சிந்திக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய மனிதர்கள் எழும்பி என்ன பண்றாங்கன்னா, பல தத்துவங்களை பேசி, பல காரியங்களை பேசி என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் ஜனங்களை மெஸ்மரைஸ் பண்றாங்க. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில வேதம் என்பது உண்மை, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் என்பவர் உண்மையான தேவனாயிருக்கிறார், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு என்பது உண்மை, நமக்காக பரலோகம் ஆயத்தமாய் இருப்பது உண்மை. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதை விசுவாசிக்கலன்னா நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கவே முடியாது முதல்ல. அப்ப பவுல் எழுதுகிறார், உண்மை உள்ளவைகள் எவைகளோ. அப்ப எது உண்மை? முதல்ல உண்மையானது எது சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் பின்பற்றுகிற வழி, மார்க்கம், the way that we follow is a true way to God. தேவனை சேர்வதற்கான ஒரு மெய்யான மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். தேவனை சேர்வதற்கான, தரிசிப்பதற்கான ஒரு மெய்யான வழியில நாம் இருக்கிறோம். மோட்சம் அடைவதற்கான ஒரு மெய்யான வழியில இருக்கிறோம். இந்த வழியை தவிர வேற எந்த ஒரு வழியோ அல்லது உங்களுடைய இருதயத்தை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய காரியங்களையோ போட்டு குழப்பிக்காதீங்க. இவைகள் உண்மையானவைகள், இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாய், இயேசுவுக்கு விரோதமாய், இயேசுனுடைய போதனைகளுக்கு விரோதமாய் யாராவது நமக்கு சில காரியங்கள் நம்முடைய சிந்தையில போடுவார்களானால் அவைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டேன்னா கலைத்து விட வேண்டும். அவைகள் எல்லாம் கலைத்து விட, அப்போதுலேருந்தே, இப்போலேருந்து இல்லைங்க, அப்போதுலேருந்தே இது நடக்குது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெர்த்துல்லியன் அப்படின்ற தேவ மனிதர் வாழ்ந்த காலத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்தது. என்னன்னா, ஒட்டுமொத்த மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை மறுதலித்தார்கள். இயேசு தேவனே இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த, இது நான் பேசுறது சர்ச் ஹிஸ்ட்ரி, பைபிள் காலேஜில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, சர்ச் ஹிஸ்ட்ரின்னு. பொது யார் வேணா படிக்கலாம், விசுவாசிகள் கூட. உங்களுக்கு எங்கன்னா புத்தகம் கிடைக்கும், சபை சரித்திர வரலாறு அப்படின்னா வாங்கி படிங்க.
அந்த நூற்றாண்டுகளில் நீங்க பார்க்கும் பொழுது எவ்ரிஒன் வாஸ் அகெயின்ஸ்ட் த டிவினிட்டி ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வத்துவத்தை மறுதலித்தார்கள். அநேக பிஷப்ஸே என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவானவர் கடவுள் இல்ல, பிதாவானவர் மட்டும்தான் கடவுள்ன்ற சத்தியத்தை ஏத்துக்கிட்டாங்க. இயேசுவை கடவுளா ஏத்துக்கல. அப்போ இந்த தேவ மனிதர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் ஒருத்தர் தான் பயங்கர வைராக்கியமாய் வாஞ்சையாய் இயேசு தெய்வம் என்கிறதை வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கித்து அவர் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் உலகத்திலையும் பறைச்சாட்டினார். அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவரை பார்த்து சொன்னாங்களா, யோ நீங்க என்ன பண்றீங்க, இயேசுவ கடவுள்னு சொல்றீங்க, ஆனா சுற்றி பார், எல்லாருமே அநேக சபைகள், பிஷப்ஸ் மற்றும் மனம் திரும்பாத மனிதர்கள் எல்லாம் இயேசுனுடைய தெய்வீகத்தை மறுதலிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னை எதிர்க்கட்டும். ஆமென். இந்த ஒட்டுமொத்த உலகமோ என்னை எதிர்க்கட்டும், இயேசு தேவன் என்கிற என்னுடைய நிலைப்பாடை நான் ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. Even the entire, அவர் சொன்னது ஆக்சுவலா என்னன்னா, even the entire world is against me, go and tell the world I am against the world. இந்த ஒட்டுமொத்த உலகமோ எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் போய் சொல்லு, இந்த உலகத்துக்கு விரோதமாய் நான் ஒருவன் நிற்பேன், ஏனென்றால் என்னுடைய இயேசு உண்மையான மெய்யான தெய்வம் என்று. ஹல்லேலூயா. அந்த மாதிரி தேவ மனிதர்கள் வைராகியம் பாராட்டி கொண்டு வந்த அந்த சத்தியத்துல தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுகிறது. இயேசு தெய்வம் என்கிற இந்த உண்மையான உபதேசங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இது ஒரு காரியம். ரெண்டாவது உண்மை என்னன்னு பவுல் சொல்றாருன்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டீர்கள். முதல்ல உண்மைனா என்னன்னு சொன்னேன், சத்தியம். இந்த சத்தியம்னா என்னன்னா, நாம் பின்பற்றுகிற கிறிஸ்தவ மார்க்கம் இது சத்திய மார்க்கம், இது போலியான மார்க்கம் அல்ல. சரிங்களா? அடுத்தபடியாக உண்மை உள்ளவைகள் எவைகளோ என்று பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரியாலிட்டிக்கு வாங்க அப்படின்றாரு. என்னது சொல்லுங்க, புரிஞ்சுதா இல்லையா? ரியாலிட்டிக்கு வாங்க, உட்கார்ந்து கனவு உலகத்தில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வேகமாக டக்கு டக்குன்னு எடுத்து வாசிங்க. சரியா? 2 கொரிந்தியர் 6:8, கனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனை எனப்பட்டாலும் நிஜஸ்தராகும். நம்ம யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நிஜமானவர். நிஜஸ்தர்கள் அப்படின்னா உண்மையை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எபேசியர் 4:25 வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பொய்யை கலைத்து. எதை கலைத்து? பொய்யை கலைத்து. அதே எபேசியர் 5வது அதிகாரத்தின் 9வது வசனத்துல பாருங்க, நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். சரி, விஷயத்துக்கு வரும். அப்ப 3 காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 வசனம் காட்டினேன். 2 கொரிந்தியர் 6:8 பவுல் சொல்றாரு, நாம் நிஜஸ்தர். நம்ம யாருன்னா நிஜஸ்தர், நிஜமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 4:25 பார்த்தோம், பொய்யை கலைத்து. 5:9 பார்க்கிறோம் என்னன்னா, உண்மை உள்ளவர்களாய். அப்ப கவனிங்க, நம்ம இந்த பூமியில நம்முடைய சிந்தையில எதை நிரப்பணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாயையான காரியங்கள், போலியான காரியங்கள், உண்மை அல்லாத காரியங்கள், இவைகளை எல்லாம் நம்முடைய சிந்தையில இல்லாமல் ரியாலிட்டி, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளால நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும், நம்முடைய சிந்தையை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. fill your mind with reality. ஃபேண்டசிலாம் கிடையாதுமா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய சினிமா பார்ப்பேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, சினிமா பார்க்குற கெட்ட பழக்கம். சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன் நான். நிறைய சினிமாக்குரிய காரியங்களை எல்லாம் பார்த்தேன். அப்போ ஸ்பைடர்மேன் பார்க்கும் பொழுதோ, இல்லை ஸ்பைடர்மேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், டாம் அண்ட் ஜெரினா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த டைனோசர் படங்கள்லாம் வரும் பாருங்க, ஜுராசிக் பார்க், அது எல்லாமே அந்த படம்லாம் வந்து நிறைய தடவை பார்த்து பார்த்து அழுத்து போச்சு எனக்குலாம், ஜுராசிக் பார்க்கலாம். அப்போ அந்த அளவுக்கு சினிமா பைத்தியமா இருந்தேன். அப்போ அந்த சின்ன வயசுல என்ன நடக்கும்னு சொல்லி அதை பார்த்த உடனே நம்முடைய மைண்டு ஃபுல்லாக அதுவாகவே நிறைஞ்சிரும். நம்ம தான் ஸ்பைடர்மேன் மாதிரியும், நம்ம தான் போய் எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரியும்,
அது நிறைஞ்சிரும் பாருங்க, நிறைஞ்சி. ஆனால் அது சின்ன வயசில் அது மைண்டு ஃபுல்லாக நிறைஞ்சி நம்மளை ஒரு ஸ்பைடர் மேனாக நினச்சிக்கிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது. ஆனால் ரியாலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக யார்? ஸ்பைடர் மேன் கிடையாது. நம்ம யாருன்னா சாதாரண மனிதர்கள். ஆக்சுவலாக ஸ்பைடர் மேன்ற ஒரு கேரக்டரே கிடையாது. நான் இதை தான் என் பிள்ளைக்கு இப்போத்துலேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இதை பார்க்குறியா, அங்கே பாரு, இது அப்பா ஸ்பைடர் மேன், அது ஒரு கேரக்டரே கிடையாதுப்பா. நீ யாரை பார்த்தாலும் பேட்மேனாக இருக்கலாம், ஸ்பைடர் மேனாக இருக்கலாம், இல்லை யாராக இருக்கலாம், அது நிஜம் அல்ல. அது ஒரு ஒரு காமிக், ஒரு அனிமேஷன் அல்லது ஒரு சினிமா படத்துக்காக பண்ணக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு நல்லா கவனிங்க, இது எப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி தாக்கும், வளர்ந்த பெரியவர்களுக்கு இவங்க போய் விழுகிற மாய வலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சினிமா மற்றும் நாடகங்கள் இவைகளை எல்லாம் பார்த்துட்டு அந்த டிவியில் அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதையே அவங்களுடைய வாழ்க்கையாகவும் அவங்களுடைய குடும்பமாகவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஒரு சீரியல் பார்க்குறாங்க, அந்த சீரியலில் ஒரு பிரச்சனையை காட்டுறான். கணவன் மனைவி பிரச்சனை. கணவன் மனைவி பிரச்சனை இல்லாத வீடு எந்த வீடு காட்டுங்க? எப்பேற்பட்ட ஒற்றுமையாக இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளேயும் என்னைக்காவது ஒரு நாள் சில விஷயங்கள் நிமித்தம் ஒரு சில முரண்பாடுகள் வரலாம். அதை கடந்து போகிறதா மனுஷ வாழ்க்கை. தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. மாமியார் மருமகள் சண்டை இல்லாத குடும்பம் எது சொல்லுங்க? எல்லா குடும்பத்திலையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன 99.9% அவங்க பரிசுத்தவான்களாக இருந்தால் கூட அந்த 0.01% ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அப்போ இவங்க சீரியலில் பார்க்குற அந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க, ஆஹா நம்ம குடும்பமும் இதே நிலைமையில தான் இருக்குது, ஆகவே இந்த சீரியலில் வரவங்க என்ன பண்ணுறாங்களோ அதையே நம்முடைய வாழ்க்கையிலையும் பண்ணுவோம். இந்த சினிமாவில் என்ன பண்ணுறாங்களோ, இந்த நடிகர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதையே நம்ம பண்ணுவோம். சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள், சீரியலில் வரக்கூடியவங்க, அவங்க ரோட்டில் இறங்கி 10 பேரை சண்டை போடுற மாதிரி டிவியில் காட்டுவாங்க. ஆனால் நிஜத்தில் அவங்க சண்டை போடுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாயை கூட திறக்க மாட்டாங்க. வாயை கூட சொல்லுங்க திறக்க மாட்டாங்க. சினிமாவில் 100 பேரை அடிப்பாங்க. ஏன்னா அது சினிமா. அங்கே 100 பேர் இல்லை, 1000 பேரை கூட அடிக்கலாம், 10,000 பேரை கூட அடிக்கலாம். ஏன்னா அவன் 1,00,000 பேரை அடிக்கிற மாதிரி காட்டினாலும் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? ஆனால் நிஜத்தில் 10 பேர் அடிக்க முடியுமா? ஒருத்தன் கை, ஒருத்தன் கால், ஒருத்தன் வாயை பொத்திட்டான்னா வேலை ஆகுமா சொல்லுங்க? நடக்குமா? முடியாது. அப்போ நல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய சிந்தையில் அன்ரியாலிட்டி எவைகள் எல்லாம் இருக்குதோ அவைகள் எல்லாம் கலைத்து உண்மைக்கு வாங்கன்றார் பவுல். கவனிக்கிறீங்களா? எங்க வாங்க? உண்மைக்கு வாங்க. மூட நம்பிக்கைகள், அடுத்தபடியாக மூட நம்பிக்கைகள். எப்படிப்பட்ட கிறிஸ்தவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சாபக்கேடு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மூட நம்பிக்கைகள். கிறிஸ்தவத்திலேயே பல மூட நம்பிக்கைகள். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் இஸ் அகெயின்ஸ்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். த கிறிஸ்டியானிட்டி, Jesus Christ and the Bible, the word of God is completely against the superstitious belief of this world. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது தான் கிறிஸ்தவமும் வேதமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உண்மையே இல்லாத மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க தெரியுமா? கவனிக்கிறீங்களா? நிறைய கிறிஸ்தவங்க மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க? இந்த மூட நம்பிக்கை தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கள்ள உபதேசத்துக்கு நேராய் நடத்துது. ரொம்ப எளிமையா கவனிக்கிறீங்களா? நமக்குள்ள இருக்கிற மூட நம்பிக்கையை பயன்படுத்தி பிசாசு என்ன பண்றான், எங்கேயோ யாரோ ஒரு ஊழியக்காரரு ஏதாவது ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணி பேசிட்டாருன்னா நமக்குள்ள இருக்கிற மூட நம்பிக்கை என்ன பண்ணுதுன்னா அவரை பின்பற்றி போக செய்கிறது. அந்த கள்ள உபதேசத்தில் ரொம்ப எளிமையா ஈஸியா விழுந்துடுறோம். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில பவுல் சொல்றாரு, ரியாலிட்டிக்கு வாங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உண்மை இல்லாத காரியங்கள் பல உண்டு. நம்ம பார்க்குற எல்லாமே உண்மை அல்ல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மின்னுவதெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் மின்னுதோ அதெல்லாம்
பொண்ணு கோல்டு கிடையாது. எதெல்லாம் மின்னுதோ அதெல்லாம் பொன் கிடையாது. ஆமென். அப்போ பவுல் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாதுமா. நிறையா இந்த உலகத்தில் அநேக போலியான காரியங்கள் உண்டு, மாயையான காரியங்கள் உண்டு, உண்மையல்லாத காரியங்கள் உண்டு. நீங்கள் டிவியில் பார்க்குற காரியங்களில் முக்கால்வாசி சதவீதம் எல்லாமே உண்மையல்லாத காரியங்கள் தான். சினிமாவாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், அல்லது வேற எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்திகள்லேயே போலியான செய்திகள் வந்துருச்சுன்றாங்க. ஆமாவா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? தவறான தகவல்களை பறைச்சாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். என்னென்னவோ யார் யார் பேரோ போட்டு ஒரு நியூஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபேக் நியூஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, இது போலியான ஒரு செய்தி அப்படின்னு. அப்போ கவனிங்க, பவுல் என்ன சொல்ல வராரு கிறிஸ்தவர்களுக்கு, இந்த உலகத்தில் துக்கங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய இருதயத்தில் உலகத்தின் போலியான காரியங்களுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் உண்மை இல்லாத காரியங்களுக்கும் உடைய இருதயத்தில் சிந்தையில் இடம் கொடுக்க கூடாது. உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. பொய்யை நம்பி அதன் பின்னாடி ஓட வேண்டாம். ரூமர்ஸ் அவைகள் பின்னாடி ஓட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. We have to anchor our mind in the word of God. நம்முடைய சிந்தையை கர்த்தருடைய வார்த்தையில நங்கூரமிட வேண்டும். ஆமென். நம்முடைய சிந்தையை கர்த்தருடைய வார்த்தையில நங்கூரமிட வேண்டும். அப்ப பவுல் சொல்றாரு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ரியாலிட்டிக்கு வாங்க வாலிப பிள்ளைங்க. இன்னைக்கு அன்ரியல் ஃபேண்டசியில வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. யாராவது சினிமா நடிகளை நம்ம கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் இப்படி பண்ணா எப்படி இருக்கும், அப்படி பண்ணா எப்படி இருக்கும் சொல்லி நீங்க நிறைய வாலிப பிள்ளைங்க ஃபேண்டசிக்குள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு நிறையா யூடியூப்லேயும் சரி அல்லது டிவி சேனல்ஸ்லையும் சரி இது மாதிரி ஃபேண்டசிஸ் தான் காட்டுறாங்க. ஃபேண்டசிஸ்னா என்ன தெரியுமா? நம்மளை சுற்றி தேவதைகள் வந்து ஸ்டார் ஸ்டாராக பறக்க வைக்கிறது, அப்புறம் நம்மளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வேற உலகத்தில் தண்ணிக்கு மேலே மிதக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் ஃபேண்டசி. அவர் சொல்றாரு, ரியாலிட்டிக்கு வாங்கப்பா வாலிப தம்பிங்களா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபேண்டசிக்குள்ள போவாதீங்க, ரியாலிட்டிக்கு வா. ரியாலிட்டியில வந்து பாரு, உங்க அப்பா வேலை செய்யறாரு, கஷ்டப்படுறாரு, உங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தில் இருக்காங்க. உங்களுடைய அக்கா தங்கச்சிங்களை பாரு, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பாரு, உங்களுடைய சகோதர சகோதரிகளை பார், உடைய குடும்பத்தை பார், உடைய பெற்றோரை பார், உடைய பிள்ளைகளை பார், அவங்களுடைய நிலைமை என்ன. இதான் ரியாலிட்டி. ரியாலிட்டிக்கு வாங்கன்றார் அவரு. ரியாலிட்டியில இல்லாம அன்ரியலான விஷயங்களை சிந்தைக்குள்ள போட்டு நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா இந்த உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்காதீர்கள். ஆமென், ஆமென். வரல பாருங்க. நீங்க எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா உங்க மேல சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏதாவது ஒரு மிஷின் ஆண்டவர் கொடுத்தாருன்னா அப்படியே மண்டை மேல மாட்டி, ஆண்டவரே உங்க மைண்டுக்குள்ள என்ன இருக்குது கண்டுபிடிக்கலாமா? சரி, விஷயத்துக்கு வர நானு. ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ கவனிங்க, பவுல் சொல்றார் நம்முடைய சிந்தை உண்மை உள்ளவைகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆமென் இல்லையே? அப்போ இன்னையிலிருந்து நல்லா கவனிங்க, உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தையும் உங்களுடைய சிந்தைக்குள்ள ஏற்றிக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. உண்மைக்கு புறம்பான எந்த காரியத்தையும் சொல்லுங்க சிந்தைக்குள்ள ஏற்றிக்கொள்ள கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? சத்தமா சொல்லிடுவோமா? அடுத்தபடியாக வாசிக்க கேட்போம். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. இந்த இடத்துல ஒழுக்கம் உள்ளவைகள் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் த ஹானரபிள் அப்படின்னா ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? நேர்மை. worthy of respect and dignified, living with integrity and respect. மற்றவர்கள் நம்மை மதிக்கிற அளவுக்கு நேர்மையாய் வாழுதல். ஆமென். அப்ப பவுல் எழுதுகிறாரு, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ஆமென். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ என்று சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து தொடர்ந்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 12வது அதிகாரத்தின் 7வது வசனமாக இருக்கலாம், 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தின் 21வது வசனமாக இருக்கலாம்,
1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 12வது வசனமாக இருக்கலாம், அல்லது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தின் 11வது வசனமாக இருக்கலாம். இந்த எல்லா வசனத்திலையும் பவுல் அப்போஸ்தலன் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. 4 வசனம் காண்பித்து கொடுத்தேன். இந்த 4 வசனத்திலையும் பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா மனுஷருக்கு முன்பாக, பிஃபோர் எவ்ரி ஒன், இந்த எல்லா மனுஷர்களுக்கு முன்பாகவும் என்ன பண்ணுங்கன்னா, யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஒரு மனுஷனோ, ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ, எந்த ஒரு மனிதனோ நம்மை கை நீட்டி இவர்கள் அயோக்கியர்கள் என்று சொல்லாத அளவுக்கு ஒரு ஒழுக்கமுள்ள, ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களால உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்கன்னா நிரப்புங்கள் என்று பவுல் எழுதுகிறார். யோக்கியமான காரியங்களை சிந்திங்க, அயோக்கியமான காரியங்களை சிந்திக்க வேண்டாம். எதெல்லாம் அயோக்கியமோ, எதெல்லாம் நேர்மையற்ற காரியமா இருக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய மதிப்பை குறைக்கிற காரியமா இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் சிந்திக்காதீங்க, யோக்கியமானவைகளை சிந்திங்கள் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாவற்றிலும் யோக்கியம். நம்முடைய பேச்சில், நம்முடைய நடத்தையில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம் வேலை செய்கிற இடத்துல. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, கடந்த வாரத்தில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையா, அவன் மீது ஏதாவது குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் தானியேல் மீது ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரே ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு உத்தமனாய், யோகியனாய், நேர்மை உள்ளவனாய் தன்னுடைய வேலையில் இருந்தான். அப்போ இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நேர்மை உள்ளவர்களாக இருங்க. நேர்மை உள்ள சிந்தை உங்களை நிரப்பி இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நேர்மையுள்ள, ஹானஸ்டி, ஹானரபிள், மற்றவர்கள் நம்மை மதிக்கிற அளவுக்கு நேர்மையும் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. நம்முடைய பேச்சில் நம்ம பார்த்தாவே யாரும் என்ன சொல்லிடக்கூடாதுன்னா, அவங்களா பொய் சொல்றவங்க, அவங்க வாயிலிருந்து உண்மையே வராது, எப்பவுமே பொய் தான் பேசக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்முடைய பேச்சில் நேர்மை, நம்முடைய நடத்தையில நேர்மை. ஒருவேளை வியாபாரம் பண்றீங்களா, வியாபாரத்தில் நேர்மை. அல்லேலூயா. மற்றவர்கள் நம்மை மதிக்கிற அளவுக்கு நம்முடைய வியாபாரம் இருக்கணும். மற்றவர்கள் நம்மை மதிக்கிற அளவுக்கு நம்முடைய வேலை இருக்கணும். மற்றவர்கள் நம்மை மதிக்கிற அளவுக்கு நம்முடைய பேச்சு இருக்கணும். மற்றவர்கள் நம்மை மதிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்முடைய சிந்தை நேர்மையினால, நம்முடைய சிந்தை ஒழுக்கத்தினால நிறைந்திருக்க வேண்டும். அதான் பவுல் எழுதுறாரு, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தியுங்கள். ஒழுக்கக்கேடான காரியங்கள், நேர்மையற்ற காரியங்களை பிசாசு கொண்டு வருவான். என்ன சொல்லுவான், இதை இப்படி செய், இதை இப்படி மாற்றி செய், குறுக்கு வழிகளை எல்லாம் காட்டுவான் பிசாசு, தகாத வழிகளை எல்லாம் காட்டுவான் பிசாசு. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் பவுல் எழுதுகிறார், என்ன எழுதுகிறாருன்னா, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நேர்மை உள்ளவைகள் அவைகளையே சிந்தியுங்கள். தீத்து 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் மிக முக்கியமாய் மூத்தவர்களை பார்த்து, வயதில் பெரியவர்கள், எல்டர்ஸ் எஸ்பெஷலி, அவர்களை பார்த்து பவுல் சொல்லுகிற ஒரு ஆலோசனை தீத்து கையில் சொல்றாரு. முதிர் வயது உள்ளவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய ஆலோசனை என்னன்னா, யோகியமானவைகளை அவர்களை செய்ய சொல்லு, யோகியமாய் அவர்களை நடந்து கொள்ள சொல்லு. நல்லா கவனிங்க. ஏன் முதிர் வயது உள்ளவர்களுக்கு விசேஷமா பவுல் இந்த ஆலோசனையை கொடுக்கிறாரு? முதிர் வயதுள்ள ஸ்திரீகளா இருக்கலாம், அல்லது முதிர் வயதுள்ள ஆண்களா இருக்கலாம். மெச்சூர்டு பீப்புள், பிள்ளைங்க கிடையாது, வாலிப பிள்ளைங்க கிடையாது, வயதில் முதிர்ந்தவங்க யோகியமாய் நடந்து கொள்ளணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏன் பவுல் எழுதுறாருன்னா, ஏன்னா உங்களுடைய மாதிரிகளை, உங்களுடைய உதாரணங்களை அடுத்த ஜெனரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். நம்முடைய செயல்களை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நம்முடைய பேர பிள்ளைகள் பார்க்குறாங்க, நம்முடைய சொந்தக்காரங்களுடைய பிள்ளைங்க பார்க்குறாங்க, நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பார்க்குறாங்க, நம்முடைய தெருவில் வசிக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் பார்க்குறாங்க. அப்போ பவுல் எழுதுகிறாரு, என்ன எழுதுகிறாருன்னா, தீத்துக்கு எழுதி சபையில் இருக்கிற முதியவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பான். என்ன ஆலோசனைனா, முதிர் வயது உள்ளவர்கள் யோகியமாக நடந்துக்கணும், யோகியமானவைகளை சிந்திக்க வேண்டும், யோகியமானவைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன்.
ஆண்டவர் சொன்னாரு, அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது, யோவான் 8வது அதிகாரத்தின் 46வது வசனத்துல நீங்க குறித்துக் கொள்ளுங்க, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஆமென். உங்களில் யார் என்னை குற்றச்சாட்ட முடியும்? கேட்டார் ஆண்டவர். கேட்டாரு. ஆண்டவர் மேல ஒரு குற்றமும் என்ன பண்ண முடியல, சாட்ட முடியல. அவர் குறைவற்றவராய் இருந்தார், குற்றமற்றவராய் வாழ்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, நம்முடைய சிந்தை எதால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? நேர்மையினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய சிந்தை நேர்மையினால நிரப்பப்பட்டு, நேர்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, குடும்பத்தில் எது ஒழுக்கம், குடும்பத்தில் எது நேர்மை, வேலை ஸ்தலத்தில் எது ஒழுக்கம், வேலை ஸ்தலத்தில் எது நேர்மை, நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில எது ஒழுக்கம், எது நேர்மை, அவைகளையே என்ன பண்ணுங்கன்னா சிந்தித்து கொண்டிருங்கள். நேர்மையற்ற காரியங்களை பிசாசு நம்முடைய சிந்தையில கொண்டு வரும் பொழுது, அல்லது ஒழுக்கமற்ற காரியங்களை பிசாசு நம்முடைய சிந்தையில கொண்டு வரும் பொழுது, அவைகள் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா உதறி தள்ளுங்கள், அவைகளுக்கு இடம் கொடுக்காதீங்கன்றாரு. அல்லேலூயா. அடுத்தபடியாக மூன்றாவதா வாசிக்கலாமா? வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 8வது வசனம். யாரும் எடுக்கலையா? இன்னும் வேகமா எடுத்து வாசிங்க. நீதி உள்ளவைகள் எவைகளோ அப்படின்னா டூயிங் வாட் இஸ் ரைட். நீதி உள்ளவைகள் எவைகளோ, அநீதி அல்ல, நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளை என்ன பண்ணுங்கன்னா சிந்தியுங்கள் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் 2 கொரிந்தியர் 7:2 வேகமா எடுத்து வாசிக்கலாமா? பவுல் சொல்றாரு பாருங்க, நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம்னா நீதி உள்ளவர்களாய் நடந்து கொண்டோம், நியாயத்தை செய்தோம், அநியாயம் செய்யவில்லை. எங்களுக்குள்ள பெருமை இல்லை, எங்களுக்குள்ள பேராசை பொருளாசை இல்லை, எங்களுக்குள்ள பொறாமை இல்லை, எங்களுக்குள்ள பகை இல்லை. ஏன் இதெல்லாம் நான் இங்கே சேர்க்கிறேன்? ஏன்னா ஒரு மனுஷனை அநீதி செய்ய வைக்கிறது எதுன்னா இவைகள் தான். ஒரு மனுஷனை எது தீங்கு செய்ய வைக்குது? ஒரு மனுஷனுக்குள்ள தீங்கு செய்கிற இருதயம், பொல்லாங்கான சிந்தனை, அநியாயமாய் நடத்துதல், அநியாயமாய் சம்பாதித்தல், அநியாயமாக அபகரித்தல், ஏமாற்றுதல் மற்றும் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது? எதனால வருது? தீங்கு செய்கிற இருதயம்லாம் ஏன் வருது ஒரு மனுஷனுக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பெருமை, பேராசை, பொருளாசை, பொறாமை, பகை. பெருமை, ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வரும்பொழுது நான் தான் உயர்ந்தவனா இருக்கணும், எனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும், நான் தான் பெரியவனாக இருக்கணும் என்ற பெருமை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அவன் என்ன பண்றான்? தன்னுடைய பெருமையின் நிமித்தம் அநியாயம் செய்ய முற்படுகிறான். புரியுதா உங்களுக்கு? ஏன் அநியாயம் செய்யறான்? அவனுக்குள்ள பகை இருக்கு. மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது. அவங்க என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆகவே இந்த குடும்பம் இது நாசமா போகணும், இவர்கள் நல்லாவே இருக்கக்கூடாது. ஒரு எண்ணம் வருது இல்லை? ஏன் வருது? பகை, பொறாமை. ஐயோ அவங்க நல்லா வீடு கட்டிட்டாங்களே, இவங்க நல்லா பைக் வாங்கிட்டாங்களே, இவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்களே, இவங்க நிறைய வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கே, நல்ல ஆஸ்வாதமா இருக்கிறாங்களே, நம்ம கிட்ட ஒன்றும் இல்லையே, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே அப்படின்ற பொறாமை ஒரு மனுஷனை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் அநியாயம் செய்ய ஒரு மனிதனை ஏவுகிறது. envy, jealousy, பேராசை, பொருளாசை. இன்னைக்கு நீங்க பாருங்க, மக்களை ஏமாற்றி கோடி கோடியாய் அபகரிக்கிற சம்பாதிக்கக்கூடிய துன்மார்க்கள் எல்லாம் இந்த பூமியில இருக்கிறாங்க. ஏன் அதை செய்யறாங்க? பேராசை. கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறான், அத்தனை பணங்களையும் என்ன பண்ண போறாங்க? ஒரு நாள் விட்டுட்டு தான் போக போறாங்க. கரெக்டா? எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும், எவ்வளவு மில்லியன் ட்ரில்லியன் வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு நாள்
சொல்லுங்க, விட்டுட்டு தான் போக போறாங்க இல்லையா? 6 அடி, அதே 6 அடி தான். சரி, எக்ஸ்ட்ரா அவன் நிறைய வச்சிருக்கிறதுனால ஒரு 10 அடி கூட வச்சுக்கோங்களேன். எல்லாம் மண்ணுக்கு தான் போகுது. எல்லாம் எங்க தான் போகுது? மண்ணுக்கு தான் போகுது. அவனுடைய சரீரம் மண்ணுக்கு போகுது, அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்ல வர? இந்த பேராசை, பொருளாசை அவனை அநியாயமாய் சம்பாதிக்க தூண்டுகிறது, ஏவுகிறது. அப்ப கவனிங்க, ஒரு மனிதனை கெடுக்கிற எண்ணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கிற எண்ணம், ஒரு மனிதனை வஞ்சிக்கிற எண்ணம், ஒரு மனிதனுடைய வேலையை, அவங்களுடைய சாப்பாட்டில் மண்ணள்ளி போடக்கூடிய இப்படிப்பட்ட அநீதியான எண்ணங்களால நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை நிறைந்திருக்க கூடாது என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. மாறாக நம்முடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருக்கணும்? ஏன்னா இந்த சிந்தை எப்படிப்பட்ட சிந்தைனா, அநியாயம் செய்கிற சிந்தை பிசாசின் சிந்தை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போ பிசாசினுடைய எண்ணமே என்னன்னா அநியாயம் செய்வதுதான். ஒரு மனுஷனை கெடுக்கணும். இது கள்ள உபதேசங்களை குறித்தான ஒரு வசனம். ஆனாலும் பிசாசுக்கும் பொருத்துவாங்க, எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்ப கவனிங்க, பிசாசினுடைய எண்ணமே என்னன்னா, அவன் எப்படிப்பட்டவன்? அநீதி உள்ளவன், அநீதிக்கு முழுமையாய் அநீதினால நிறைந்தவன், பொய்யின் அதிபதி. கெடுக்கிறது யாருடைய எண்ணம்? பிசாசினுடைய எண்ணம். மற்றவர்களுடைய சாப்பாடுல மண்ணள்ளி போடுறது யாருடைய எண்ணம்? பிசாசினுடைய எண்ணம். ஒரு குடும்பத்தை கெடுத்து ரெண்டா பிரிக்கிறது யாருடைய எண்ணம்? பிசாசினுடைய எண்ணம், பிசாசினுடைய கிரியை. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சண்டையை தூண்டி விடுவது யாருடைய எண்ணம்? பிசாசினுடைய எண்ணம். கலகங்கள் பண்ணுவது பிசாசினுடைய எண்ணம். வஞ்சிக்கிறது பிசாசினுடைய எண்ணம். பொல்லாத இருதயம் பிசாசினுடைய எண்ணம். தீங்கு செய்கிற இருதயம் பிசாசினுடைய எண்ணம். அநியாயமாய் சம்பாதிக்கிறது, அபகரிக்கிறது, ஏமாற்றி பொருட்களை சேர்ப்பது பிசாசினுடைய எண்ணம். இவைகள் எல்லாமே. அப்ப கவனிங்க, ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? வாசிங்க, மத்தேயு 5வது அதிகாரத்தின் 44வது வசனம். வேகமா எடுத்து வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆஸ்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்த கமாண்ட் என்னன்னா, கட்டளை என்னன்னா, அன்பின் கட்டளை. உங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நியாயம் செய்யுங்கள். வரல பாருங்க. ஆமேன். நாங்கள்லாம் எப்படின்னா, எங்களுக்கு அநியாயம் செய்கிறவனுக்கு அவனை விட மோசமானவங்க நாங்க. அப்படிதான் உட்காந்துருக்குறோம் இல்லையா? அவனை விட அவன் டெரர்னா நாங்க மகா டெரர். அப்படியா சொல்லுங்க, இல்லையா? அவன் ரவுடினா நாங்க A+ ரவுடி. A+ என்ன சொல்லுவாங்க? A+ஆ? அப்படியா? இல்ல. அவ கவனிங்க, இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்கள் அநியாயமா உங்களை சபிக்கிறாங்களா, நீங்க என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. உங்களை நிந்திக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, அவங்களுக்காக என்ன பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. உங்களை துன்பப்படுத்துறானா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா வரலையே. அவர்களை ஆஸ்வதிங்க, அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அவர்களை ஆஸ்வதிங்க, அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அநியாயம் செய்தாலுமே அவர்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்றார். ஆமென். இதுதான் கிறிஸ்தவம். நம்முடைய சிந்தையில நீதி உள்ளவைகள் தான் நிறைந்திருக்க வேண்டும், அநீதி உள்ளவைகள் நிறைந்திருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதையே வெளிப்படுத்துகிறோம். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஒரு மனுஷன் உலகத்துல அநியாயத்தையும் அநீதியும் தண்ணியை போல ஊற்றுகிறான் என்றால் அவனை பார்த்து யாராவது இவன் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? தேவ பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. குடிகாரன், மொல்லமாரி, ஏமாற்றுக்காரன், குடும்பத்தை சீரழிச்சு அப்படிதானே சொல்லுவாங்க. சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அப்போ பவுல் எழுதுகிறாரு, உங்களுடைய சிந்தனை அநியாயத்தினால் அல்ல, அநீதியினால் அல்ல,
நீதியுள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். எது நீதி உள்ளவைகள்? பிறருக்கு நன்மை செய்வது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களை ஆஸ்வதிப்பது. ஆமென். அதை யார் செஞ்சா? யோசேப்பு அதை செய்தான். செய்ய முடியாதுன்னு கிடையாது, செய்ய முடியும். அதுக்கு தான் வேதத்தில் நமக்கு உதாரணம். எதுக்கு பிரசங்கத்தில் உதாரணத்தை காட்டுறோம்? ஒரு விஷயத்தை பேசிட்டு ஏன் உதாரணத்தை காட்டுறோம்? ஏன்னா தேவ மனிதர்கள் அதை செய்திருக்கிறாங்க. யோசேப்புக்கு என்ற ஒரு வாலிபனுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அவனுக்கு அநீதி செய்துங்க. ஒட்டுமொத்த குடும்பமும், அத்தனை சகோதரர்களும் சேர்ந்து அவனுக்கு அநீதி செய்கிறார்கள். அவன் வேலை செய்கிற இடத்துல எஜமானன் அவனுக்கு அநீதி செய்கிறான். எல்லாவற்றையும் சகித்து கொண்ட யோசேப்பு ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்கள் உணவுக்காக தன்னிடத்துல வரும் பொழுது, அவங்களுக்கு தெரியல இவன் யோசேப்புன்னு சொல்லிட்டு, ஆனா இவனுக்கு தெரியுது அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று. அப்ப பாருங்க, யோசேப்பு நினைச்சிருந்தா அவர்களை என்ன பண்ணிருக்கலாம்? பழிக்கு பழி வாங்கி கடுமையான தண்டனைகளை கொடுத்திருக்கலாம். யோசேப்பு ஒரு கமாண்ட் கொடுத்திருந்தார்னா, வந்த அத்தனை யோசேப்பினுடைய சகோதரர்களையும் எகிப்துல சிறை கைதிகளாக்கி அவர்களை சித்திரவதை செய்து கொன்று போட்டிருக்கலாம். பார்வோன் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கொடுத்திருக்க மாட்டார். பார்வோன் வாஸ் வெரி ஃபேவரபிள் டு ஜோசப். பார்வோனுக்கு யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். யோசேப்பு என்ன சொல்லியிருந்தாலும் கேட்டிருப்பான் பார்வோன். பண்ணியிருக்கலாமா யோசேப்பு? ஒருவேளை யோசித்து பாருங்க. அந்த இடத்துல நம்மளா இருந்தா சில நேரத்தில் யோசித்து இருப்போம், வாடா வந்துட்டீங்களா, உங்களை என்ன பண்றேன் பாரு, ஒரு 10 நாள் போட்டு உங்களை சிறைச்சாலையில சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம் நான் சகோதரன் பாத்தியா அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்கலாம். இல்லை, இவனுங்களை உயிரோடவே விடக்கூடாது, போடு கையை காலை கட்டு, வெட்டு, சிறை சேதம் பண்ணுங்க, இவனுங்களை போட்டு தள்ளுங்க, என்னையாடா குழிக்குள்ள போட்டீங்க, பண்ணிருக்கலாம்ல. பண்ணல யோசேப்பு. அவன் என்ன பண்ணான்? கதறி அழுகிறான். கதறி அழுறான். அழுது அவன் சொல்றான், நான் தான் உங்களுடைய சகோதரனாகிய யோசேப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் படிக்கும் போது இன்னைக்கும் புரியல. என்ன புரியல? இவ்வளவு அநீதியை தன்னுடைய வாழ்க்கையில சகித்து கொண்டோம், தன்னுடைய சகோதரர்களை நேசிக்கிற, அவர்களுக்காக நன்மை செய்கிற ஒரு இருதயம் யோசேப்புக்குள்ள இருந்ததே. நீதி உள்ளவனா இருந்தானே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் நம்மளால இருக்க முடியாதா? இருக்க முடியும். சிலுவையில இயேசுவானவர் அத்தனை அநீதிகளையும் பொறுத்து கொண்டு மரிக்கிற தருவாயில அவர் ஜெபித்தாரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜெபித்தாரே, சொன்னாரே. இயேசுவால முடியுதுன்னா, யோசேப்பால முடியுதுன்னா, இன்னைக்கு நம்மாலயும் முடியும். அல்லேலூயா. வரல பாருங்க, சத்தமா வரணுமே. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், பவுல் சொல்றாரு, நீதி உள்ளவைகளை, அநீதி வேணாம், நீதி உள்ளவைகளை என்ன பண்ணுங்கன்னா சிந்திங்க. அடுத்ததா வாசிக்கிறோம், கற்புள்ளவைகள் எவைகளோ. கற்புள்ளவைகள் எவைகளோ என்று சொல்லும் பொழுது பியூரிட்டி, பரிசுத்தத்தை குறித்து பவுல் பேசுகிறார். பொதுவான பரிசுத்தம், பொதுவான பரிசுத்தம் எல்லாவற்றையும் குறித்து. அப்போ நம்முடைய இருதயத்துல ஓட வேண்டிய காரியம் என்ன? பரிசுத்தம். நம்முடைய சிந்தையில நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பரிசுத்தம். வாசிங்க, ஒரு 2-3 வசனங்களை எனக்கு வாசித்து கொடுப்பீர்களானால் தொடர்ந்து பேச கர்த்தர் கிருபை தருவாராக. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தின் 2வது வசனம். வேகமா எடுத்து வாசிக்கிறீங்களா? 5:2 இல்ல, 1 தீமோத்தேயு 5:2. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாயை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, தீமோத்தேயுவே, சபையில் இருக்கக்கூடிய முதிர் வயதுள்ள பெண்களை எல்லாம் அம்மாவா நினைச்சு பிரசங்கம் பண்ணு, ஆலோசனை கூட அவர்களுக்கு. சபையில் இருக்கக்கூடிய வாலிப பெண்களை எல்லாம் என்ன பண்ணுனா சகோதரிகளாக பாவித்து என்ன பண்ணுனா அவர்களுக்கு புத்தி சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். அப்ப என்ன சொல்ல வரேன் இந்த காலை வேளையில, நம்முடைய சிந்தை கற்புள்ளவைகள் எவைகளோ என்று சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க, இதுல எல்லாமே அடங்கும் நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் எந்த சென்ஸ்ல அதை கற்புள்ளவைகள்னு சொல்லி போட்டிருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும். இது இந்த பரிசுத்தம் என்பது சரீரத்தில் இருக்கக்கூடிய கற்பு மாத்திரமல்ல, நம்முடைய மென்டல், ஆவிக்குரிய மனதளவில் இருக்கக்கூடிய கற்பும் கூட. அப்படின்னா என்னன்றது நான் உங்களுக்கு விளக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா பார்த்துடுவோம்.
அப்ப முதல்ல நம்முடைய சரீர ரீதியாக ஒரு ஆணை பார்க்கும் பொழுது அல்லது ஒரு பெண்ணை பார்க்கும்போது, ஆணார்களா இல்லை பெண்ணார்களா, அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய கணவன் அல்லது நம்முடைய மனைவியை தவிர்த்து மற்றவர்களை பார்க்கும் பொழுது அம்மாவாக பார்க்கணும் அல்லது சகோதரிகளாக பார்க்கணும். அதே மாதிரி ஸ்திரீகள் தன்னுடைய கணவனை தவிர்த்து மற்றவர்களை பார்க்கும் பொழுது தகப்பன் ஸ்தானத்தில் பார்க்கணும், சகோதரர்களுடைய ஸ்தானத்தில் பார்க்கணும். வயதில் சின்னவங்களா இருந்தாங்கன்னா பிள்ளைகள் ஸ்தானத்தில் பார்க்கணும். எவ்வளோ ஒரு அழகான ஆலோசனை வேதம் கொடுக்குது பாருங்களேன். அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, பவுல் சொல்றாரு, உன்னுடைய சிந்தையை நீ காத்துக்கொள்ள வேண்டுமானால் கற்புள்ளவைகளை சிந்திக்க வேண்டும். அப்போ பெண்களை குறித்து சிந்திக்கும் பொழுது அல்லது ஆண்களை குறித்து சிந்திக்கும் பொழுது அவர்களை தாயாக, சகோதரியாக, மகளாக, தகப்பனாக, சகோதரனாக, மகனாக சிந்திக்கும் பொழுது தேவையற்ற எண்ணங்களை நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையில நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வராதபடி காத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது, இந்த குறிப்பு. அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில பவுல் எழுதுகிறாரு, நாட் ஒன்லி பிசிக்கலி, மாரலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. அப்படின்னா நம்முடைய மனதளவுலையும் ஆவிக்குரிய அளவுலையும் நம்ம கற்புள்ளவர்களாக இருக்கணும். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் அசுத்தங்கள் எதுவும் நம்மை கரைப்படுத்தாதபடி நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரிப்பதும் இந்த உலகத்தால் தங்களை கரைப்படாதபடி காத்துக்கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மெய்யான மாசு இல்லாத சுத்த பக்தியா இருக்கிறது. ஆமென். அப்ப பவுல் என்ன சொல்ல வராரு, பரிசுத்தமானவைகளை சிந்திங்க. அசுத்தமான காரியங்களை பிசாசு கொண்டு வந்து சிந்தைக்குள்ள போடுவான். நீங்க டிவி பார்க்கும் பொழுது அங்க ஆபாசமாய் நடனம் ஆடுவாங்க, அதை பார்க்கும்போது ஒரு அசுத்தம் வரும். அல்லது எங்கேயாவது போகும்போது ஏதாவது ஒரு பேனர் அல்லது போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, அதை பார்க்கும்போது ஒரு அசுத்தமான சிந்தனை வரும். அல்லது நீங்கள் மொபைலில் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்பொழுது யூடியூப்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ இன்னைக்கு பாருங்க எல்லாம் அது ரொம்ப வந்துருச்சு, ரொம்ப கேவலமாக வந்துருச்சு. நிறைய காரியங்கள் வந்துருச்சு பாருங்க. இவைகள் எல்லாம் நல்லா கவனிங்க, பவுல் சொல்றாரு, இவைகளை எல்லாவற்றையும் விலகி ஓடு. பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு. டோன்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் த செக்ஷுவல் சின் பட் ஃப்ளைட் அகெயின்ஸ்ட் இட். ஒரு வேதறிஞர் எழுதும்போது சொல்றாரு, டோன்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் த செக்ஷுவல் சின். அப்படின்னா பாலியல் ரீதியான பாவங்களோடு கூட சண்டை போடாத, அதை விட்டு விலகி ஓடு. பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பாலியல் ரீதியான எண்ணங்களையும் பாவங்களோடு கூட சண்டையிட சொல்லி கொடுக்கல, அதை விட்டு விலகி ஓட தான் சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கான்டாக்ட் எல்லாம் கட் பண்ணு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்மிடத்தில் தகாத விதமாய் நடந்து கொள்ள முயற்சி செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் கட் பண்ணணும். அவர்களை குறித்த நினைவுகள் எல்லாம் வரும் பொழுது எனக்கு அவங்களே நினைக்கணும்னு தோணுது, அவங்களுடைய சிந்தனையே எனக்கு வருதுன்னு தோணும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வேதத்தை படிங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற பெற்றோரோடு கூட உட்கார்ந்து பேசுங்க, சகோதர சகோதரிகளோடு கூட விளையாடுங்க, மற்ற வேற ஏதாவது வேலைகளில் போய் ஈடுபடுங்க. உங்களுடைய சிந்தையை திசை திருப்புங்கள். ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு போனு முன்னாடியே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு எண்ணம் தான் வரும், அந்த ஆம்பளை பிள்ளையினுடைய எண்ணம் தான் மைண்டுக்குள்ள வரும், மாறாது. அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளே, இது ஒன்று. மாம்ச ரீதியாக நம்முடைய சிந்தையில கற்புள்ளவைகளை சிந்திக்க வேண்டும் என்று பார்த்தோம். ரெண்டாவது, மாரலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு தகாத காரியமும், அதான் நான் யாக்கோபு 1:27 சொன்னேன் இல்லையா, இந்த உலகத்தால் நம்மை கரைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் மெய்யான தேவ பக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த உலகத்தால் கரைப்படுத்தாதபடி அப்படின்னும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொறாமைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெருமைகள், பேராசை, பொருளாசை, பகை. கலாத்தியர் 5க்கு வந்துருங்க. எதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? கலாத்தியர் 5க்கு வந்துருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி காமிச்சே கொடுத்துட்றேன். வேகமாக எடுத்து வாசிக்கலாமா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன
விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெளிவா எழுதுறார். என்ன சொல்றாரு? மாம்சத்தின் கிரியைகள் இவைகள் எல்லாம் ஒரு மனிதனை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, மனதளவிலும் சரி, அல்லது சரீர ரீதியிலும் சரி, ஒரு மனிதனை அசுத்தமுள்ளவனாய் மாற்றுகிறது. புரியுதா? எது? இந்த மாம்சத்தின் கிரியைகள். இங்க பார்த்தோம் இல்லையா? இங்க மாம்சத்தின் கிரியைகள் எழுதியிருக்கு பாருங்க. அத்தனை காரியங்களுமே விபச்சாரமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், அசுத்த செயல்களா இருக்கலாம், காம விகாரமா இருக்கலாம், விக்கிரகாராதனையா இருக்கலாம், பில்லி சூனியமா இருக்கலாம், பகையா இருக்கலாம், விரோதமா இருக்கலாம், வைராகியமா இருக்கலாம், கோபங்களா இருக்கலாம், சண்டைகளா இருக்கலாம், பிரிவினை, மார்க்கவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவைகள் எல்லாம் ஒரு மனிதனை 3 விதத்துல அசுத்தமுள்ளவனாய் மாற்றுகிறது. எதுல? சரீர ரீதியாக, மனதளவுல மற்றும் ஆவிக்குரிய அளவுல நம்முடைய ஆத்துமாவையும் இவைகள் கரைப்படுத்துகிறது. அப்ப கவனிங்க, பவுல் எழுதுகிறாரு, கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தைகள் என்று சொல்லும் பொழுது, பியூர் தாட்ஸ், நம்முடைய சிந்தைகள் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளுக்குரிய சிந்தைகளா இல்லாமல் ஆவியின் கனிகளுக்குரிய சிந்தைகளா இருக்க வேண்டும். என்ன ஆவியின் கனிகளுடைய சிந்தை? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்றால் பரிசுத்தமானவைகளை சிந்திக்க சொல்லுகிறார். எவைகள் எல்லாம் பரிசுத்தம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், நற்குணம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, எந்த ஒரு அசுத்தமோ நம்முடைய சிந்தனையில குடிக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய சிந்தையில பரிசுத்தமானதை சிந்திக்க சொல்லுகிறார். ஆமென். அப்போ முதல்ல இருந்து பார்க்கிறோம், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அடுத்ததான் வாசிக்கிறோம், அன்புள்ளவைகள் எவைகளோ. ஆமென். சத்தமா சொல்லுவோமா? அன்புள்ளவைகள் எவைகளோ அப்படின்னா மற்ற மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவது, கரிசனை காட்டுவது, அன்பு காட்டுவது, being gracious, kind and generous towards others. மற்றவர்கள் மீது அன்பாக, இரக்கமாக, கருணையோடு நடந்து கொள்வதுதான் அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்திகள் என்று பவுல் அப்போஸ்தலன் நீங்க எழுதுகிறத பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசனுடைய மிக முக்கியமான செயல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதர்கள் மத்தியில பகையை உண்டாக்குவது தான், குடும்பங்கள்ல பகையை உண்டாக்குவது தான். அன்பை தணிக்கணும். கடைசி காலத்துல பவுல் எழுதுறாரு, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். இது தணிந்து போகும், அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு பார்க்கிறோம், குடும்பத்தில் அன்பு தணிந்து போகிறது. கணவன் மீது மனைவிக்கு இருக்கிற அன்பு தணிந்து போகிறது. மனைவியின் மீது கணவனுக்கு இருக்கிற அன்பு தணிந்து போகிறது. பிள்ளைகள் மீது அன்பு இல்லை, பெற்றோர் மீது அன்பு இல்லை. அன்பு இல்லாதவர்களாய் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் எழுதுகிறார், அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்திங்க. கணவன் வீட்டுக்கு வரட்டும், எப்படி சண்டை போடலாம் சிந்திக்காதீங்க. மனைவி வீட்டுக்கு வரட்டும், எப்படி அடி பொழக்கலாம், அடி கையை உடைச்சிடலான்னு சிந்திக்காதீங்க. வீட்டுக்கு வந்த உடனே தோசை சட்டி, தோசை அது என்ன சொல்லுவாங்க, தவாவா, எப்படி தூக்கி அடிக்கலாம் பிளான் பண்ணக்கூடாது. அன்புள்ளவைகள் எவைகளோ. பிள்ளைகள் எப்பயுமே பெற்றோரோடு கூட பகையுணரோடு கூட இருக்காதீங்க. அப்பாவை பகைக்கணும், அப்பா மேல ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அம்மா கிட்ட போய் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பா சரியில்லை, அப்பா சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, அம்மா சரியில்லை, குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கணும். அதே எண்ணத்தோட இருக்காதீங்க. அன்புள்ளவைகளை சிந்திங்க. எவ்வளோ நன்மைகளை தகப்பனும் தாயும் நமக்கு செய்கிறாங்க, எவ்வளோ காரியங்களை பிள்ளைகள் குடும்பத்தில் சகித்து கொள்கிறாங்க, எவ்வளோ காரியங்களை சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் செய்கிறாங்க, சகித்து கொள்கிறார்கள். இவைகளை எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா சிந்திங்க, அன்புள்ளவர்களாய் மாறுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
பொறாமை வேண்டாம், கசப்பு வேண்டாம், மூர்க்கம் வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், பகை வேண்டாம். இவைகள் எல்லாம் பிசாசுக்குரிய காரியங்கள். பகை, வெறுப்பு பிசாசுக்குரிய காரியங்கள். அப்ப இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதுதான் சொன்னார். உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பவுல் எழுதுகிறாரு, அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை சிந்தியுங்கள். ஆமென். அன்புக்குரியவைகளை சிந்தியுங்க, இரக்கமுள்ள காரியங்களை சிந்தியுங்க. ஆமென். எங்கேயாவது குடும்பத்தில் மனப்பிளவுகள் இருக்குதா, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குதா, குடும்பத்தில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கா? இப்போ நம்ம என்ன சிந்திக்கணும்னா, அன்புள்ளவைகளை சிந்தித்து எப்படி நம்ம அன்போடு கூட இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது, எப்படி நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருகிறது, அதை பெருசுப்படுத்த பார்க்க கூடாது. அன்புள்ளவைகளை சிந்திகள்னு சொல்றாரு. வேலை ஸ்தலங்களில் பிரச்சனையா, அது அன்பு. அதனால வேதம் சொல்லுது, அன்பு சகல பாவங்களையும் மூடும், திரளான பாவங்களை மூடுமா. 1 பேதுரு 4:8 குறிக்கிறவங்க குறிச்சிக்கலாம். அன்பு திரளான பாவங்களை மூடும். குடும்பத்தில் பிரச்சனையா, வேலை ஸ்தலங்களில் பிரச்சனையா, வசிக்கிற இடத்துல பிரச்சனையா, நான் சொல்றேன், அது சால்வ் ஆகணும்னா அன்பு அதை எல்லாம் மூடிடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அன்புள்ளவைகளை சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் எனக்கு புரியாத ஒரு விஷயத்துல ஒன்று என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த தாவீது யோனத்தானுடைய அன்பு எனக்கு இன்னமும் அதை விளங்கி கொள்ள முடியல. யோனத்தான் தாவீது மேல உயிரே வச்சிருந்தான், தாவீது யோனத்தான் மேல உயிரே வச்சிருந்தான். 2 பேரும் பயங்கர நெருக்கமா இருந்தாங்க. ஒரு கணவன் மனைவி கூட அந்த அளவுக்கு மனதளவுல பிணைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவியை காட்டிலும் மனதளவுல ஒரு நட்புறவுல இருந்தவங்க யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா தாவீதும் யோனத்தானும். என்ன எனக்கு புரியலன்னா, சவுல் ராஜாவுடைய மகன் யோனத்தான் நியாயமா முறைப்படி பார்க்கும் பொழுது, அதாவது மாம்ச ரீதியாக பார்க்கும் பொழுது சவுலுக்கு இருக்கிற ஆசை கரெக்டு தான். என்னன்னா, சவுலுக்கு அப்புறம் யோனத்தான் தான் ராஜாவாகணும். ஆனா ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் சவுலை தள்ளி தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன் தியோக்ரசி, தேவனுடைய ஆளுகையின் கீழே வரக்கூடிய ராஜா யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாவீது. இப்போ சவுலால் அதை ஏத்துக்க முடியல. என் பிள்ளை தான் ராஜாவாகணும், எப்படி தாவீது ராஜாவாக்க முடியும்னு ஏத்துக்க முடியல. ஆனா யோனத்தான் பாருங்க, நான் ராஜாவாக தேவையில்லை, ஏன்னா தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, தாவீது ராஜாவாகட்டும். ஆமென். அவனுக்கு அந்த இருதயம் என்னால் இன்னைக்கு வரைக்கும் அதை விளங்கி கொள்ள முடியல. எவ்வளவு அற்புதமான ஒரு இருதயம். அடுத்ததா ராஜாவாக வேண்டியது வாரிசு யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோனத்தான். ஆனால் தேவன் தன்னை தெரிந்து கொள்ளவில்லை, தன்னுடைய தகப்பனுக்கு பின்பு தேவன் தன்னை தெரிந்து கொள்ளவில்லை, தாவீதை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அவன் உணர்ந்து கொண்ட பொழுது கூட அவன் தாவீதை பகைக்காமல், தாவீதை வெறுக்காமல், தாவீதின் மீது கசப்பாய் நடந்து கொள்ளாமல், கடைசி வரைக்கும் தான் சாகிற வரைக்கும் தாவீதுக்கு உண்மை உள்ளவனாய், அன்புள்ளவனாய், தாவீதோடு கூட பிணைக்கப்பட்டிருந்தான். அல்லேலூயா. What a love he had for David and David had for Jonathan. யோனத்தான் மீது தாவீதும், தாவீதின் மீது யோனத்தானுக்கும் இருந்த அன்பு ரொம்ப பிரமிக்கத்தக்க அன்புங்க. படிச்சு பாருங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. சாமுவேல்லாம் நம்ம தினசரி வேத தியானத்தில் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறோம் இப்போ, இல்லையா? சங்கீதம் வந்திருக்கிறோம், படிச்சிருப்பீங்க. இப்போ கவனிங்க, அன்புள்ளவைகள் எவைகளோ. யோனத்தானுக்கு தெரியும் கர்த்தர் தன்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனா வாரிசும் படி நான் தான் சிங்காசனத்தில் உட்காரணும், ஆனா தேவன் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் தாவீதை தான் தெரிந்திருக்கிறாரு என்ற போதிலும் அவனுடைய இருதயத்தில் கசப்போ வைராக்கியமோ வெறுப்போ இல்லாமல் தாவீதை குறித்து அன்பானவைகளே சிந்தித்தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்முடைய குடும்பத்திலிருந்தே நம்ம ஆரம்பிக்கணும் முதல்ல. ஆமென். குடும்பத்தினர் மீதே நமக்கு அன்புள்ள எண்ணங்கள் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6வதாக, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. பவுல் எழுதுகிறார், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அப்படின்னா எவைகள் எல்லாம் நல்ல பெயரை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதோ,
நல்ல கிரியைகள். அல்லேலூயா சொல்லுங்க. நற்கீர்த்தினா நமக்கு ஒரு நல்ல பேர் வரணும், நல்ல பேர் நமக்கு கொடுக்கணும். நம்முடைய பேரை சொன்ன உடனே அவங்களா நல்லவங்கப்பா, நல்ல நற்கிரியைகளை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னா என்ன பவுல் சொல்ல வராரு? எவைகளை எல்லாம் செய்தா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமோ அவைகளே செய்யுங்க. சிலர்லாம் ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கல்ல, அது சொல்லலை பவுல். என்ன சொல்றாருன்னா, இந்த உலக மக்கள் நம்மை பார்த்து புகழும்படிக்கு. ஏன் அவர்கள் நம்மை பார்த்து புகழணும்? ஏன்னா நம்ம செய்கிற நற்கிரியைகள் மூலமாக நமக்கு கிடைக்கிற நல்ல பேர் மூலமாக தேவநாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு கிடைக்கிற நல்ல பேர்னால நமக்கு யாரும் பேனர் அடிச்சு ஒட்ட போறது கிடையாது, நமக்கு யாரும் போஸ்டர் அடிச்சு ஒட்ட போறது கிடையாது, நமக்கு யாரும் மாலையெல்லாம் போட்டு என்னென்னவோ பண்றாங்க பாருங்க உலக மக்கள், அதெல்லாம் நமக்கு கிடையாதுங்க. நம்முடைய பேரை சொன்ன உடனே மனிதர்கள் சொல்லணும், நல்ல மனுஷங்க, பக்தியுள்ள மனுஷங்க, நல்லது செஞ்சாங்க, நற்கிரியைகளை செய்கிறவங்க, அதுதான் தேவனுக்கு மகிமை. மத்தேயு 5 அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்களுடைய நல்ல கிரியைகள்னால தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் நல்ல பேர் எடுக்கணும்? நம்ம ஏன் நல்ல கீர்த்தி உள்ளவர்களாய் மாறணும்? நற்கிரியைகளை செய்யணும்னா நம்முடைய லாபத்துக்கு அல்ல, நம்முடைய பெருமைக்காக அல்ல. நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்பதை என்னுடைய செயல்ல நான் காட்டுறேன். ஆமென். வரல பாருங்க, சரியான ஆமென். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் பாடுறோம் எல்லா இடங்களையும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு நல்லவர்ன்றது எப்படிங்க காட்டுறது? நான் நல்லவனா இருந்தாதான் அவன் என் மூலியமா இயேசுவை பார்ப்பான். அல்லேலூயா. எனக்குள்ள நல்ல கிரியைகள் இல்லை என்றால் அவர்கள் இயேசுவை பார்க்க மாட்டாங்களே, இந்த உலகம் இயேசுவை பார்க்காதே. ஆமென். பல மனிதர்களை வேதத்திலிருந்து காட்டலாம் இந்த நல்ல பேர் வாங்கினவங்க. துர்கால், அப்போஸ்தலர் 9:36, துர்கால் நல்ல கிரியைகளை செய்து நற்கீர்த்தி பெற்றவளாக இருந்தால். அப்போஸ்தலர் 10:22 வாசிக்கிறோம், கொர்நேலியு என்கிற ஒரு தேவ மனிதன் நல்ல பெயரை பெற்று நற்கிரியைகளை செய்தவனாயிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லவைகளை சிந்தித்து கொண்டிருந்தான் அவன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே லூக்கா 4:22 வாசி பார்த்தீங்கன்னா அவர் நல்ல கிரியைகளை செய்கிறவராக என்ன பண்ணார்னா வலம் வந்தார். அவருடைய சிந்தைக்குள்ள நற்கிரியைகள் இருந்தது, நற்கீர்த்தி உடையவராய் அவர் சுற்றித் திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. தீமோத்தேயுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள்ல அவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில நற்கீர்த்தி பெற்றவனாயிருந்தான், நல்ல பெயர் பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. யோவான் 3வது யோவான் அவர் எழுதும்போது 3 யோவான்ல தெமேத்திரியு என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார். அவனை குறித்து எழுதும் பொழுது இந்த தெமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன், நல்ல கிரியை செய்கிறவன் எழுதுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கவனிங்க பிரியமானவர்களே, பவுல் என்ன எழுதுறாரு? நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா நல்ல கிரியைகள், நல்ல கீர்த்தி உள்ளவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். துர்க்கீர்த்தி உள்ளவைகளை சிந்திக்க கூடாது. கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? நாடக்கூடாது, சிந்திக்க கூடாது. கெட்ட பேர் எடுக்கிற காரியங்களை நம்ம மைண்ட்ல சிந்திக்க கூடாது. நல்ல பேர் எடுக்கக்கூடிய காரியங்களை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நற்கிரியைகளை சிந்திக்க வேண்டும், துர்க்கிரியைகளை அல்ல. கடைசியா சொல்றாரு, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாவற்றையும் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா. ஒவ்வொன்றா நான் சொல்லி உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, இந்த மாதிரி ஒரு 6 காரியம் சொன்னேன். இந்த மாதிரி சொல்லணும், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய எவைகளை எல்லாம் சொல்லலாம். விசுவாசம், குணசாலியாய் வாழ்வது, குணசாலியான ஸ்திரீயாய் வாழுவது, கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் கொடுத்தல், அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை, ஊழியத்தில் நல்ல கர்த்தருக்காக செயல்படுதல், இவைகள் எல்லாமே இன்னும் நிறைய இருக்குது. உங்களுடைய மைண்ட் இவைகளால் நிரப்பப்பட வேண்டும். அப்ப அதை ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். என்னன்னா, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ. எல்லாவற்றையும் என்னால சொல்ல முடியாதுப்பா, பெரிய லிஸ்ட் அது. பிலிப்பி சபையே, எல்லாவற்றையும் நான் லிஸ்ட் போட்டு கொடுக்க முடியாது, பெரிய லிஸ்ட். அதனால எதெல்லாம் புண்ணியமோ எதெல்லாம் புகழோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எதெல்லாம் புண்ணியமோ, எதெல்லாம் ஒரு குணசாலியான ஸ்திரீக்கும் குணசாலியான மனுஷனுக்கும் ஏற்புடையதா இருக்கிறதோ, எவைகள் எல்லாம்
புகழ்ச்சிக்கு தேவன் உங்களை புகழக்கூடிய செயல்களாக இருக்குமோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். உதாரணத்துக்கு விசுவாசம் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனானான். தேவன் ஆபிரகாமை புகழ்ந்தார். இன்னைக்கு நாமும் ஆபிரகாமை புகழுகிறோம், விசுவாசிகளின் தந்தை. அல்லேலூயா சொல்லுங்க. மரியாள் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கருவறையில் உற்பவித்து அவர் பிறக்க போகிறார் என்கிற செய்தி கேட்ட உடனே அர்ப்பணித்தாங்க. நானும் தேவனுக்கு அடிமைன்னு சொல்லி அர்ப்பணித்தாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு புகழ்ச்சி. இன்னைக்கு மரியாளை நம்ம புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், வணங்கலை, ஆனால் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவளை வேதம் என்ன சொல்லுகிறது? பாக்கியவதி என்கிறது மரியாளை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அம்மாவை வேதம் என்ன சொல்லுது? பாக்கியவதின்னு சொல்லுதுங்க. புகழ்ச்சி. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு புகழ்ச்சி. அல்லேலூயா. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க? விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய ஊற்றினாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த அம்மாவை குறித்து பேசப்படும். அப்படின்னா இவங்களுடைய அர்ப்பணிப்பு, இவர்கள் பாவங்களை மன்னித்து எப்படி இந்த அம்மா நீதிமானாக்கப்பட்டாங்கன்றத சொல்லப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நகோமியோடு கூட மோவாப்பிலிருந்து வந்த ரூத் தன்னுடைய சொந்த தேசத்தையும் பழைய வாழ்க்கையும் விட்டு எனக்கு யெகோவா தேவனும் யெகோவா தேவனுடைய நகரமும் அந்த ஜனங்களும் தான் வேணும்னு சொல்லி தேடி வந்தாங்களே. இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் நிழல் அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தராலே நிறைவான பலன் கிடைக்கட்டும்னு சொன்னாங்களே. அந்த அம்மாவுக்கு அதுதான் புண்ணியம், புகழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, இந்த தர்ம சகாய ஊழியத்துக்கு என்று நீங்கள் தாராளமாய் கொடுக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவர்களை என்ன பண்ணாருன்னா புகழுகிறாரு. தேவன் உங்களை புகழ்வார்னு சொல்றாரு. தேவன் உங்கள் இந்த செயலை கர்த்தர் உங்கள் நிமித்தம் பாராட்டுவார் என்று சொல்லுகிறார். அது அவர்களுக்கு புண்ணியமாக புகழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா தயவு செய்து நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கு. யார் அந்த பெண்? அந்த பெண் நாமாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீயாய் இருக்கிறாள் என்று நீதிமொழிகள் 31வது அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பவுல் எழுதுறாரு, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ, எது உனக்கு குணசாலி, புண்ணியம்னா அந்த குணசாலியான செயல்கள், எதெல்லாம் குணசாலியான செயல்களோ அவைகளையே சிந்தித்து கொண்டிரு. எவைகள் எல்லாம் கர்த்தருக்கு புகழ்ச்சியை கொண்டு வருமோ அந்த காரியங்களை சிந்தித்து கொண்டிருங்க. வீணான காரியங்களை என்ன பண்ண வேணாம், சிந்திக்க வேணான்னு சொல்லி கடைசியாக அவர் சொல்றாரு, சொல்லி முடிக்கிறார். ஏன்னா நான் வாசிடலாமா? பிலிப்பியர் 4:9 நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள், தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, என்ன சொல்றாருன்னா, இவைகள் எல்லாம் சொல்லிட்டு உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லிட்டு இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எங்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இவைகளை நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆகவே அவைகளின்படி செய்ய உங்களை என்ன பண்ணுங்கன்னா அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். போன வாரம் பார்த்தோம், ஜெபம் பண்ணா கர்த்தர் சமாதானம் கொடுப்பார்னு. இப்போ இவைகளெல்லாம் செய்வோம்னா கர்த்தர் நம்ம கூட இருந்து செயல்படுவார்னு சொல்லி சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதனால எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற இந்த வார்த்தைகளே நம்முடைய சிந்தையை நாம் ஒரு நாளும் தகாத காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்முடைய சிந்தையில நம்மை காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற அந்த வார்த்தையை இந்த காலை வேளையில் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, ஆண்டவரே அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ, இவைகளையே நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க, மனவாஞ்சைகளை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாதபடிக்கு தங்களுடைய இருதயத்தில் வைத்து ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற கர்த்தர் கிருபை தருவீராக. அந்த ஒவ்வொருவரும் ஆஸ்வதிங்க. அவங்களுடைய மனவாஞ்சைகள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி 3 தடவை அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.